கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கடவுளுடைய நாமங்களை பயன்படுத்துவது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கடவுளின் பல நாமங்களை மையமாக கொண்ட பாடல்கள், இல்லை என்றால் ஆராதனைகளிலே கடவுளுடைய நாமங்களை பயன்படுத்துதல் என்று பெருகி வருகிறது. வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது எந்த கால சூழலில் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் வாசிப்பது மிக மிக அவசியம். அவ்வாறு நாம் வாசிக்காத போது அந்த வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் அதற்கான தவறான அர்த்தங்கள் கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கலாம். அப்படிதான் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எபிரேய மொழியில் யாஹ்வே ஈரே என்ற பதம். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பவர் என்ற அர்த்தம் கொள்ளும் ஒரு பெயர் இது. இப்போ இந்த நாமத்தை எல்லாரும் கிளைம் பண்ண முடியுமா? கடவுள் என்னுடைய யெகோவா ஈரே என்று எல்லாராலையும் கூற முடியுமா? இப்போ இது எந்த இடத்துல வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று நாம் கற்றுக்கொள்வோமே என்றால், யாரெல்லாம் யெகோவா ஈரே என்று கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரை கடவுளுக்கு கொடுக்கின்றார். எந்த இடத்துல கொடுக்கிறாரு? தேவன் ஈசாக்கை தனக்காக பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். ஆபிரகாம் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட உடனே அடுத்த நாள் அதிகாலமே எழுந்து ஈசாக்கை அவர் அழைத்து செல்கிறார். இந்த வசனத்தை நான் வாசித்த போது நான் ஒரு காரியம் யோசித்தேன். ஒருவேளை கடவுள் என்னுடைய மகனையோ மகளையோ தனக்காக பலியாக கொடுக்க கேட்டிருப்பாரே என்றால், நாளைக்கு போய் அவனை பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால், நான் ஒருவேளை அதிகாலமே எழுந்து போக மாட்டேன். இந்த ஒரு நாள் தானே என்னுடைய மகனோடு நான் செலவிட முடியும் அப்படின்னு சொல்லி மதியானம் வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும், இரவு வரைக்கும், இல்லை இரவு 11 மணி வரைக்கும் கூட காத்திருக்கக்கூடும். ஆனால் ஆபிரகாம் உடனடியாக கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கடவுள் கூறின அந்த இடத்திற்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஈசாக்கினுடைய ஒரு கேள்வி, அப்போ விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்க? அப்போ அவனுக்கு பதில் சொல்கிறார் ஆபிரகாம், கடவுள் பார்த்து கொள்வார். இப்போ கடவுள் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்னபோது, ஆபிரகாம் தன்னுடைய மனதில் என்ன நினைத்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மனதில் என்ன நினைத்தார் என்றால், தான் ஈசாக்கை பலி செலுத்தினாலும் ஈசாக்கை மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அப்போ ஆபிரகாமுடைய மனதை பொறுத்தவரையிலும் தன்னுடைய குமாரனை தான் பலி செலுத்த போகிறேன் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். அப்படி அவனை அந்த மலை பருவத்தில் கொண்டு போய் அவனை படுக்க வச்சு அவன் மேலே கத்திய ஓங்கி வெட்ட போகும்போது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவருடைய கண்களுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். அதை அவர்கள் கர்த்தருக்காக பலி செலுத்தி விட்டு திரும்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் யெகோவா ஈரே என்ற பதத்தை ஆபிரகாம் பயன்படுத்துகிறார். அப்போ யாருடைய தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து கீழ்ப்படிப்பவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய எதையும் இழக்க ஆயத்தமாக உள்ளவர்கள், இவர்களுக்கு தேவன் யெகோவா ஈரேவாக இருக்கின்றார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் யெகோவா ஈரேவாக இருக்க வேண்டுமே என்றால், நான் முதலாவது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த சித்தத்திற்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இங்கே ஈசாக்கை இழக்க ஆயத்தமாக இருந்தார். ஆனால் நாம் சுயநலமாக வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு யெகோவா ஈரே என்று நாம் பாடல்கள் பாடுவதனாலோ, என் தேவன் யெகோவா ஈரே என்று சொல்லிக் கொள்வதனாலோ எந்த ஒரு பயனும் இருக்காது. அப்போ இந்த பெயர் யாரால் அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயர்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்காக தியாகம் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களுக்கு, அவர்கள் தேவனை யெகோவா ஈரே என்று சொல்லலாம். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடும், இல்லை அவருடைய சித்தத்திற்காக நம்மை அர்ப்பணியாமல் இருக்கக்கூடும். ஏன்னா பயம், நான் கடவுளுக்கு இதை கீழ்ப்படிந்து செய்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை நான் இதை கடவுளுக்காக தியாகம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நம்பி வா, எனக்காக நீ
உன்னை அர்ப்பணித்துக் கொள், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நான் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். எனவே யெகோவா ஈரேவாகிய தேவன் தாமே நம்மை கீழ்ப்படுதலுக்குள்ளாகவும் அவருடைய சித்தத்திற்குள்ளாகவும் வழி நடத்துவாராக. ஆமேன்.